வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு கபாப் ரெசிபி. நம்ம வந்து கருப்பு மூக்கல்ல வச்சு வீட்டில் எப்படி வந்து வெஜ் ஷமி கபாப் எப்படி செய்யணும்னு வாங்க பார்க்கலாம். ஸோ அது வெஜ் ஷமி கபாப் செய்யறதுக்கு தேவையான பொருளும் செய்முறை என்னன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 1 கப் அளவுக்கு வந்து கருப்பு மூக்கல்ல எடுத்திருக்கேன். இது வந்து நான் முன்னாள் நைட்டே வந்து நல்லா வந்து ஓவர் நைட் வந்து சோக் பண்ணி வச்சுருக்கேன், அதாவது ஊற வச்சு வச்சுருக்கேன். ஸோ மறுநாள் நான் எப்போ கபாப் செய்கிறேனோ அதுக்கு முன்னாடி வந்து ப்ரெஷர் குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் வர வரைக்கும் நல்லா வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இது வந்து நல்லா வெந்து சாஃப்ட் ஆகிடுச்சு பாருங்கள். நான் கையில் ஒன்று எடுத்து மசிச்சு காமிக்கிறேன். நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து நல்லா வேக வச்சுக்கணும். ஸோ இதை வந்து நல்லா வேக வச்சு இதில் இருக்கிற தண்ணியில் நான் இருத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணி வந்து நீங்கள் எந்த காய்கறி பொரியல் செய்யறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மூக்கல்ல மட்டும் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் கபாப் செய்யறதுக்கு. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வேக வச்சுருக்க மூக்கல்லே வந்து ஒரு ட்ரையான மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும். இது மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதில் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காதீங்க. தண்ணி சேர்க்காமல் நல்லா ஒரு 3-4 வாட்டி நான் வந்து இந்த மாதிரி நல்லா பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து குறைன்னு அரைக்கணும், நம்ம ரொம்ப மையெல்லாம் அரைக்கக்கூடாது. ஸோ பல்ஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்க மூக்கல்லையே வந்து நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான வந்து இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து நம்ம கபாபுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வந்து இதில் வந்து 3 பச்சை மிளகாய் வந்து நான் பொடியாக நறுக்கி சேர்க்குறேன். இது கூட வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஃப்ரெஷ் கொத்தமல்லி வந்து பொடியாக நறுக்கி வச்சு சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். இன்கேஸ் இது இல்லைன்னா உங்ககிட்ட வெறும் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் அப்புறம் கூடவே வந்து சீரகத்தூளும் சேர்த்துக்குங்க. இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா, அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சாட் மசாலா, அப்புறம் இது எல்லாத்துக்கும் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாமே வந்து நம்ம ஒரு சுத்தமான கை வச்சு நல்லா வந்து பிசைஞ்சிக்கலாம். இன்க்ரீடியன்ஸ் உப்பு, காரம், மஞ்சத்தூள், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே வந்து நல்லா ஈவனாக வந்து நம்ம அந்த மூக்கடலை பேஸ்ட்டில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ பாருங்கள், மிக்ஸ் வந்து நல்லா கபாபுக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக வந்து இதில் பைண்டிங்காக வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலை மாவு சேர்த்துக்கலாம். இதுவும் வந்து நல்லா கையால் பிசைஞ்சு விட்டுக்கலாம். நம்ம எந்த தண்ணியுமே ஆட் பண்ணல. தண்ணி ஆட் பண்ணாமல் அந்த மூக்கடலை அப்புறமா அந்த வெங்காயம் அதில் இருக்க ஈரப்பதமே போதும். நம்மளுக்கு தேவையானது பாருங்கள், நல்லா அதை அமுத்தி பிடிச்சா பால் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. ஸோ வந்து நம்ம இப்போ கபாப் செஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து நம்ம கபாபுக்கு சைஸுக்கு தேவையான அளவுக்கு வந்து ஒரு சின்ன உருண்டை இது மூக்கடலை பேஸ்ட் எடுத்து நம்ம வந்து கபாபுக்கு ஷேப் பண்ணிக்கலாம். இது மாதிரி வந்து நல்லா பாலை வச்சு கையில் அமுத்தி அது வந்து வடையோட வந்து ஸ்லைட்டாக கொஞ்சம் திக்காகவே திரட்டிக்குங்க. நல்லா ஈவனாக திக்காக இருக்கிற மாதிரி பேட்டிஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இது மாதிரி வந்து நம்ம மீதி உள்ள மிக்ஸும் வந்து நல்லா கபாப் மாதிரி ஈவனாக வந்து ஒரே ஷேப் அண்ட் சைஸில் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மொத்த மிக்ஸும் வந்து நான் இந்த மாதிரி கபாப் மாதிரி ரெடி பண்ணிட்டேன். ஸோ எல்லாமே வந்து ஒரு ஈவன் திக்னஸ் அப்புறம் சைஸில் இருக்கிற மாதிரி நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ வாங்க இது வந்து நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வந்து கிறிஸ்ப் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணோம். ஸோ வந்து டீப் ஃப்ரை வேணுன்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம், பட் நான் வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து ரொம்ப எண்ணெய் வந்து தேவைப்படாது. ஸோ இது வந்து நல்லா ஒரு 2 நிமிஷம் ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு இன்னொரு சைடும் 2 நிமிஷம் கொஞ்சம் நல்லா வேக விடலாம். 2 பக்கமாகவும் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகி கிறிஸ்ப் ஆகிற வரைக்கும் வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், சூப்பராக கொஞ்சம் கலர் வர ஆரம்பிச்சிச்சு. இதே மாதிரி வந்து மீதி உள்ள பேட்டிஸும் வந்து திருப்பி போட்டு கபாபையும் நல்லா வந்து இப்போ பாருங்கள் சூப்பராக வந்து நல்லா கிறிஸ்பாக ஆரம்பிச்சிச்சு. இது மாதிரி வந்து நல்லா வந்து நம்மளுக்கு பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நல்லா கிறிஸ்ப் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். பாருங்கள், சூப்பராக வந்து நம்மளோட வெஜ் ஷமி கபாப் ரெடி ஆகிடுச்சு. வாங்க இது ஒரு பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான கிறிஸ்பியான அப்புறம் ரொம்ப ஹெல்த்தியான கருப்பு மூக்கடலையை வச்சு நம்ம வந்து வெஜ் ஷமி கபாப் வீட்லேயே பண்ணிட்டோம். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுக்கு வந்து நீங்கள் தொட்டுக்கிறதுக்கு க்ரீன் சட்னி இல்லைனா க்ரீன் மேங்கோ டிப் நான் வந்து ஏற்கனவே அந்த ரெசிபி போட்டிருக்கேன். அதோட லிங்க் வேணால் கூட கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அது தொட்டுட்டு சாப்பிட்டா சூப்பரான இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வந்து பெல் ஐக்கனை